முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் திரையுலகத்தில் கால் வைத்த பிறகு அத்தனை பெண்களும் கணவனை அழைத்த வார்த்தை என்ன தெரியுமா? அத்தான் என்ற வார்த்தை. அதை கேட்டு பல பேர் செத்தான். இப்படி ஒரு முத்தான வார்த்தை எங்கிருந்து வந்தது? முத்தமிழறிஞர் கொடுத்த தானம் என்று அத்தனை பேரும் சொன்னார்கள். அந்த வார்த்தையை கொண்டு வரணும்னா எப்படி சாதாரணமான விஷயமா சார்? நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன். கவிஞர்களுக்கு தெரியும், ஐயா எல்லாருக்குமே தெரியும், எழுத்தாளர்கள் உண்டு, பேச்சாளர்கள் உண்டு. எழுத்தாளருக்கு சிலருக்கு பேச்சு வராது, பேச்சாளர் சிலருக்கு எழுத்து வராது. ஆனால் தன்னை பேச்சாளராகவும் அமைத்துக் கொண்டு எழுத்தாளராகவும் அமைத்துக் கொண்டு ஒரு திரை உலகத்தில் காலெடுத்து வைத்து கதை, வசனம், தயாரிப்பு, பாடல்கள் என்று அத்தனை விஸ்வரூபத்தையும் எடுத்த ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஒருவர் மட்டும்தான் இந்திய சரித்திரத்திலே. இன்னும் சொல்ல போனால் இந்திய திரைப்பட உலகத்தை உலக திரைப்பட வரலாற்றில் இணைத்து எழுதுகிற எந்த கொம்பனாலும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை விட்டு விட்டு எழுதவே முடியாது. குறிப்பாக அந்த பராசக்தி படம் பார்த்து வந்த பிறகு பலருக்கு வராத சக்தியும் வந்ததையா உடம்புல. என்ன வசனம் தெரியுமா? அது யாராலையும் மறக்க முடியுமா? அம்பாள் என்றைக்கடா பேசினாள். இந்த புரட்சிகரமான வசனத்தை இப்ப நம்ம பேசலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த வசனத்தை பேசுவது என்பது, எழுதுவது என்பது சாதாரண சரித்திரம் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு கொடுங்காலத்திலேயே அன்னை தமிழுக்கு ஒரு வலிமை சேர்த்த ஒரு அழகு முத்தமிழறிஞருடைய பேனாவுக்கு கிடைத்த பெருமை என்பதை இந்த மன்றத்திலே தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பல படங்கள் எப்படி போனது தெரியுமா? ஓடிச்சு தெரியுமா? 100 நாள் பாட்டுக்காக ஓடிய படம் உண்டு, கதைக்காக ஓடிய படம் உண்டு. ஆனால் வசனத்துக்காக மட்டும் ஓடிய படம் என்று கலைஞர் அவர்கள் தான் அதை உருவாக்கி தந்திருக்கிறார். சினிமா கோட்டா விட்டு வெளியில வந்த முடியும் பார்த்தா பாட்டு புஸ்தகம் வைப்பான். எங்க ஊர்ல அனந்தபுரத்தில் குமரன் டாக்கீஸ்ல வெளியில வந்த உடனே பாட்டு புஸ்தகம் வாங்கின ஆள் நானு. அப்ப பாட்டு புஸ்தகம் வைப்பான். ஆனால் அடுத்த அதை முறியடித்து வசன புத்தகத்தையும் வாங்க வைத்த பெருமை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு தான் சாரும் என்றால் இதுதான் புரட்சி. இதுதான் சார் புரட்சி. சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு பராசக்தி படத்தினுடைய விமர்சனம் வந்தது. எங்க அப்ப இருந்த தினமணி கதிர்ல என்ன எழுதினாங்க தெரியுமா? இன்னும் ஒரு பெரிய வேடிக்கை பாருங்க. முத்தமிழறிஞரை பார்த்த அத்தனை பேரும் மெய்சிலிர்த்து போனதற்கு என்ன காரணம், வியன்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? திரையுலக நட்சத்திரங்களுக்கு மத்தியிலே சொல்றேன், அன்பானவர்களே, நாத்திகம் பேசிய படத்திற்கு பராசக்தி என்று பெயர் வைத்த தைரியம், ஒரு பெருமை அவரை தவிர யாருக்கும் இல்லை. முழுக்க முழுக்க நாத்திகம் சார். ஆனா படத்துக்கு பேரு பராசக்தி. விமர்சனம் செய்த தினமணி கதிர் என்ன எழுதியது தெரியுமா? கருணாநிதி வசவு பரபிரம்மம்னு எழுதினோம். வசனம் இல்ல, கருணாநிதி வசவுன்னு எழுதினான் சார். வசனம் என்பதைய கருணாநிதி வசவு பரபிரம்மம்னு எழுதினா. அதை படிச்சாரு முத்தமிழறிஞர், பார்த்தாரு, சிரிச்சாரு. அடுத்த படத்துக்கு பரபிரம்மன்னு பேர் வச்சாரு சார். அதையே ஏணிப்படியாக மாத்தினார் பார்த்தீங்களா? அதுதாங்க புரட்சி. இப்படி சொல்லிட்டானே அவர் மூலையில் முடங்கி விடவில்லை. பராசக்தி படம் பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இன்னும் அந்த படத்துக்கு என்ன பெருமை தெரியுமா? உலகத்திலேயே ஒரு மாபெரும் நடிகன் செவாலியர் சிவாஜி கணேசனை தந்த படம் பராசக்தி. அந்த வசனம் பேசினதுனால தான் அவரு உயரத்துக்கு வந்தார். எவ்வளவு பெரிய விஷயம் அது. அவரே சாதாரணமான எளிமையான இடத்திலிருந்து ஏற்றத்தை தருகிறவர்.
கையில காசு இல்லை, ஒரு இடமா படுத்துங்கிறார் ரோடு ஓரமா. போலீஸ்காரன் வந்து லட்டியால் அடிக்கிறார். தூங்குறவனை எழுப்புறார். சிவாஜி கணேசன் எழுந்த உடனே அவர் கேட்கிறார் போலீஸ்காரர், என்ன எம்டி பாக்கெட்டா? இல்ல நல்ல வசனம் அது. இல்ல அதுக்கு முன்னாடி ஒண்ணு அருமையான ஒரு வசனம் வரும். அதாவது எனக்கு அந்த வார்த்தை வரல, ஏன்னா அதுவரை நான் பழகல. நீ பிக் பாக்கெட்டான்னு கேட்டார். ரோடு ஓரத்தில் படுத்துங்கிறியே, நீ பிக் பாக்கெட்டான்னு கேட்கிறாரு. அவர் தூக்க கலக்கத்தில் சொல்றாரு எம்டி பாக்கெட்டுன்னாரு. உடனே அடுத்து கேட்டாரு, என்ன முழிக்கிற? தூக்கத்தில் எழுந்து உட்கார வச்சு கையில கேட்டா முழிக்காம என்னையா செய்வான்? இந்த மாதிரி எளிமையான வசனங்கள் ஒரு ஏழைகளின் மத்தியிலே எப்படி இருக்கிறது என்கிறதை எடுத்து காட்டிய ஒரு சிறப்பு. அதுதான் சார் அன்றைய திரைப்பட ஊடகத்தினுடைய புரட்சி. அதுக்கு பிறகுதான் அத்தனை புரட்சிகளும் உள்ள நுழையுது. ரங்கூன்ல போய் நாடகம் நடத்திட்டு சிவாஜி கணேசன் எல்லாமே திரும்பி வராங்க கார்ல வரும்போது தமிழ்நாட்டு எல்லைக்கு வராங்க சார். எல்லைக்கு வருகிற போது அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாடு எப்படி இருந்தது என்பதற்கு விவரமாக ஒரு கதையை எழுதாமல் ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிட்டார். என்ன வார்த்தை தெரியுமா? தமிழ்நாட்டின் எல்லை வந்து விட்டதா? ஏன் அம்மா தாயே பிச்சை போடுன்னு எல்லாம் கேட்டானா. அந்த வார்த்தையை கேட்ட உடனே எழுதுறாரு தமிழ்நாட்டின் எல்லை வந்து விட்டதான்னு கேட்கிற போது ஒற்றை வார்த்தைகளிலே ஒரு தொடரிலேயே தன்னுடைய நாட்டையும் வாழ்க்கையையும் சித்தரித்து காட்டிய வசனகர்த்தா அவரை விட யாராலும் வாய்க்க முடியாது. எவ்வளவு பெரிய விஷயம் சார். உலகத்திலேயே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய வரிகளை எத்தனை தெரியுமா? நான் சிலதை மட்டும் குறிப்பிடுறேன் நேரத்தின் அருமை கருதி. எங்கள் தங்கம் படம் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருந்தால் நான் நினைவுபடுத்துறேன். எங்கள் தங்கம் படத்துக்கு கவிஞர் வாலி அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பாட்டு எழுதுறார். முதல் வரி வந்துடுது, நான் அளவோடு ரசிப்பவன் எழுதினார். அடுத்த வரி வரல. என்ன கவிஞர் வர போறாரு, அவங்களுக்கெல்லாம் கற்பனை ஊற்றெடுக்கும், சில நேரத்தில் பிரேக் ஆகும். வரல, அப்படியே உட்கார்ந்துங்கிறார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உள்ளே இருந்து வெளியே வந்தவர், என்ன வாலி என்ன யோசிக்கிற, எழுதுறியா? ஆமாங்கய்யா. என்ன எழுதினேன்? நான் அளவோடு ரசிப்பவன் எழுதினேன். அடுத்த வரி வரல, எதையும் அளவின்றி கொடுப்பவன் எழுதியா? சார் இந்த வரி இந்த பாட்டை கொண்டு போய் வாலி புரட்சி தலைவர் இடத்துல கொடுக்கிறார். எம்ஜிஆர் அதை பார்த்துட்டு ரெண்டாவது வரி ரொம்ப நல்லா இருக்குதுன்னாரு. அப்போ வாலி சொன்னார், இது டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்ன வரி என்று சொன்ன போது எம்ஜிஆர் ரொம்ப மகிழ்ந்து என்ன தெரியுமா செஞ்சாரு? ஒரு படத்தில் வாலி இடத்துல சொன்னாரு, அவரை நான் புகழ்ந்து பாடுவது போல அவருக்கும் ஒரு பாட்டு படத்தில் எழுதுன்னு சொன்னார் சார். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டவர்கள். சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸில் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த திரைப்பட உலகத்திற்கு சாமி அவர்களால் அழைத்து வரப்பட்டு, ஏன் அந்த திராவிட நாள் பத்திரிகையில குடியரசு பத்திரிகையில எழுதி கொண்டிருந்தவரை கொண்டு வந்து அங்கே திரையுலகத்திற்கு வருகிறார்கள். அந்த வரும்போது தான் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ்ல தான் 2 பேரை தேர்வு செய்து அங்கிருந்து அழைத்து வருகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 2 பேரை அழைத்து வந்த பெருமை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு தான் சாரும். ஒருவர் எம்ஜிஆர், இன்னொருவர் கண்ணதாசன். அப்படி ஒரு திரையுலகத்திலே பல்வேறு வகையான புரட்சிகள் சார். விளையாட்டுக்கு சொல்லல, வேடிக்கைக்கு சொல்லல. நிறைய பேர் அந்த வசனம், சிவாஜி கணேசன் பேசுற வசனத்தை பேசாத ஆளே கிடையாது. காலம் கடந்தும் அவர் நிற்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த வசனத்தை இன்றைக்கும் பிள்ளைகள் பள்ளியிலே, கல்லூரியிலே, ஆண்டு விழா மேடைகளிலே பேசி பரிசு வாங்குகிற அளவுக்கு அந்த வசனம் இன்றைக்கும் மாறாத ஆற்றல் வலிமை வாய்ந்ததாக இருக்கிறது என்றால் எந்த காலத்திற்கும் ஏற்ற தமிழிலே வசனம் எழுதிய ஒரு பெருமையும் சிறப்பும் அவர் ஒருவருக்குத்தான் சார். ராஜகுமாரி படத்தில் நடிக்கிற போது கூட சிறு சிறு வேடங்களிலே நடித்தவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் மந்திரகுமாரி படத்தில் தான் அவருக்கு முழு கதாநாயகனாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு. அந்த மந்திரகுமாரியை முழுமையாக படைத்த பெருமை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்குத்தான் சாரும்.
அதுக்கு பிறகுதான் அவர் கொஞ்சம் பிரகாசமா வர்றார் திரையுலகத்திலேயே. எவ்வளவு பெரிய ஆற்றல், எவ்வளவு பெரிய சிறப்பு சார்! புரட்சியை விதைத்தார். அதுல இன்னும் சொல்ல போனா நமக்கெல்லாம் சாதாரணமா தெரியும். திரையுலகத்துல சாதனை பண்ண எண்ணம் எவ்வளவு சாதனை பண்ணாங்க தெரியுமா? ஒரு சின்ன பாட்டு அப்பெல்லாம் கேலி பண்ணான், கிண்டல் பண்ணான். கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்புன்னு ஒரு பாட்டு, பழைய பாட்டு இருக்கு தெரியுமா? கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்பு. டேய், பாட்டுக்கு எழுதுனாது மேல தலை மேல பார்த்தா கருப்பு கூந்தல், கீழே பார்த்தா குங்குமம் பொட்டு குங்குமம், மேலே கருப்பும் கீழே சிவப்பும் உடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியினுடைய வண்ணம் என்று அன்னைக்கே சின்ன வார்த்தையில கொண்டு வந்து திரையில, சின்ன பெரிய திரையில வச்சாங்க சார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தன் கையில் எடுத்துக்கொண்ட ஆயுதம் எது என்று தெரியுமா? எழுத்தை கையில் எடுத்தார். காகிதங்களே அவருக்கு ஆயுதமாக மாறியது. அதிசயமான ஒரு வாள் அது. அதை வைத்து தான் திராவிட இயக்கத்தினுடைய அத்தனை கருத்துகளையும் புரட்சியையும் அதன் திரையுலகத்திலே புகுத்தினார். கடைக்கோடி மனிதனுக்கும் போய் சேரக்கூடிய அளவுக்கு தன் வசனத்தின் மூலமாக அந்த உயர்வையும் தாழ்வையும் சித்தரித்து காட்டி அத்தனைக்கும் மாற்றத்தை உருவாக்கிய பெருமை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் செய்த திரையுலக புரட்சி என்பதை இந்த மன்றத்திலே சொல்வதிலே நான் பெருமை அடைகிறேன். அன்பானவர்களே, வடக்கிலே ஒரு மாபெரும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர், தெற்கிலே ஒரு மாபெரும் புரட்சியாளர் தந்தை பெரியார். இவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் திரையுலகத்தில், இன்னும் சொல்ல போனால் சமூக நீதி கொள்கை, சுயமரியாதை கொள்கை அத்தனையும் திரையுலகத்திலே கொண்டு வந்து வசனங்கள் வாயிலாகவும் பாடல்கள் வாயிலாகவும் கதையின் வாயிலாகவும் விதையாக்கி மக்களுடைய மனதிலே விதைத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஒவ்வொருவரும் திரைக்குட்டகையை விட்டு வெளியிலே வந்தால் சிந்திக்க தொடங்கினான். அந்த சிந்தனை தான் சார். ஏதோ பார்த்தோம் புராண படங்கள், மன்னர்களை பற்றிய படங்கள், கற்பனை கதைகள் எல்லாம் படங்களாக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் ஒரு புரட்சி கருத்துக்களை சிந்தனையிலே மனதிலே விதைத்த பெருமை, மனங்களை எல்லாம் நிலமாக்கிய பெருமை அவருக்குத்தான் உண்டு. வளமான சிந்தனைகளை அங்கே விதையாக விதைத்தார். அதனால்தான் இன்றைக்கு நாமெல்லாம் சுதந்திரமாக நாம் செயல்படுவதற்கும் ஒரு வாய்ப்பு. கடைக்கோடி மனிதனும் கையிலே கல்வியை கையில் எடுத்ததனால், ஒரு கையில் கல்வி ஒரு கையில் பொருளாதாரம் இரண்டையும் கையில் எடுத்துக்கொள் என்பதனால் தான் மாண்புமிகு தளபதி அவர்கள் காலை உணவு திட்டத்தையும் உலகத்திலேயே முதலாக அறிவிப்பு செய்து செயல்படுத்தி வருகிறார் என்றால் அதுதான் காலம் கடந்தும் முத்தமிழறிஞர் நிலைப்பதற்கு காரணம். பிரிட்டனிலே நடந்த ஒரு தேர்தலிலே, சென்ற ஆண்டு பிரிட்டனிலே நடந்த தேர்தலிலே தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றதற்கு என்ன காரணம் என்று செய்தித்தாளிலே எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு 3 திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோம் என்று மக்களுக்கு பிரிட்டனிலே வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். என்ன திட்டம் தெரியுமா? முதல் திட்டம் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்துவோம், எங்க பிரிட்டன்ல. இரண்டாவது திட்டம் கலைஞர் அவருடைய வீடு கட்டும் திட்டத்தை செயல்படுத்துவோம். அப்போ இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தமிழ்நாடு இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே வழிகாட்டுகிற தகுதி பெற்ற நாடு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புதிய சகாப்தத்தை நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு பாதையை அன்றைக்கு அமைத்து கொடுத்த பெருமை தந்தை பெரியார் அவர்கள். மனிதனுடைய சுயமரியாதைக்கும் மனிதனுடைய தன்மானத்துக்கும் எதையெல்லாம் அவனுக்கு விதையாக்கி அவனை மாற்ற வேண்டும் என்று நினைத்தாரோ அதை மனமாற்றத்தால் செய்ய முடியாது, அதை சட்டத்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும் என்று சொல்லி அம்பேத்கர் கூட கருவறைக்குள் நுழைகிற போராட்டத்தை கையில் எடுத்தார். ஆனால் மாண்புமிகு நம்முடைய முத்தமிழ் அறிஞர் தான் அனைவரும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டத்தை சட்டமன்றத்திலே கொண்டு வந்து செயல்படுத்துவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தார். என்றால் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று என்றால் அம்பேத்கர் ஆசைப்பட்டார். அதை சட்டமாக்கி சாதித்த பெருமை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்குத்தான். நினைத்து ஏராளமாக சொல்லிக் கொண்டே போகலாம். இப்படி எத்தனை திரைப்படங்கள். ஆனால் ஒரே ஒரு வேதனை தெரியுமா?
இப்படி இருந்த உயர்ந்த இடத்தில் பெற்றிருந்த காலத்தில் கூட அபிமன்யு என்ற திரைப்படத்திற்கு தான் எழுதிய அந்த வசனத்தை தன்னுடைய குடும்பத்தோடு போய் பார்ப்பதற்கு உட்கார்ந்தார். வசனம் என்ற இடத்திலே அவருடைய பெயர் இடம்பெறவில்லை. எவ்வளவு இருட்டடிப்பு நடந்தது. ஆனால் அவர் வேதனைப்படவில்லை. அப்பொழுது அப்படியே மனதில் வைத்துக் கொண்டு வெளியேறினார். திரையுலகத்திலிருந்து தன்னை வெளியேற்றிக் கொண்டார். ஒரு காலத்தில் யாரெல்லாம் அவருக்கு எதிர்ப்பாக அவர்களே அவரை வரவழைத்து, உங்கள் வசனம் இருந்தால்தான் எங்கள் படமே ஓடும், அதனால் வாருங்கள் என்று அவரை மீண்டும் வரவேற்பு கொடுத்து மறுபடியும் திரையுலகத்தில் பிரவேசிக்க வைத்தார்கள் என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெண்ணிய சிந்தனையை விதைத்தார் இல்லையா? இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் என்ற நாட்டில் மட்டுமல்ல, சமுதாயத்தில் பெண்களுக்கும் அந்த நிலைமை இருந்தது. அடக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்த பெண்கள் எல்லாம் பேசுகிற ஆற்றல், ஏன், எதற்கு, எப்படி, எப்போது, எங்கு, யாரால் என்று சிந்தித்து வெளிப்படுத்துகிற கேள்விகளை கேட்கிற அளவுக்கு பெண்ணுக்கு ஒரு சிந்தனை வளத்தை கொடுத்தார். அது இன்றைக்கும் வளர்ந்திருக்கிறது. அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது, ஏங்க சொர்க்கம் நரகம்னு சொல்றானுங்களே, அது நிஜமானு கேட்டது. ஆமாண்டி செல்லம், இருக்கு. சொர்க்கம்னா நாம ரெண்டு பேரும் ஒன்னா போற இடமா மாமான்னு? இல்லடி தங்கம், மாமா மட்டும் போற இடத்துக்கு தான் சொர்க்கம்னு பேர். அப்படின்னா அங்க என்ன எப்படி பண்ணுவாங்க? மாமா சொர்க்கத்துக்குள்ள போனோம்னா ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமை, பேர் அழகிகள்லாம் மாமா கையை பிடிச்சி உள்ள கூட்டி போவாங்க. அப்ப நரகம் அங்கேயா? நீ அங்கதான் போவ. ஒரு கருப்பு குரங்கு வந்து உன்னை கை பிடிச்சி கூட்டி போவோம். அந்த அம்மா சொல்லிச்சு, போங்க மாமா, உங்களுக்கு மட்டும் இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி, எனக்கு மட்டும் இங்கேயும். அவன் வாயை திறப்பானா? சார், பெண் பிள்ளைகள் சிந்திக்க தொடங்கி விட்டார்கள் சார், இல்லையா? பெண்கள்லாம் ஏமா அமைதியா இருக்குங்க? பெண்ணிய பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இழப்பில்லை கான் என்று கும்மியடி என்று வாழ்கிற பொற்காலம் இது. கல்லூரி வாசல் கனவாகி விடுமோ என்று தத்தளித்த பெண்களுக்கு கையிலே மாதம் 1000 ரூபாய் கொடுத்து படி, தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னால் உன் அன்னை இன்றைக்கு முதல்வர் உன்னை அனுப்பி வைக்கிறார். சார், முத்தமிழறிஞர் அவர்கள் போட்ட விதை இன்றைக்கு விருட்சமாகி கொண்டிருக்கிறது. சிந்திக்க வேண்டும். தயவு செஞ்சு உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், எல்லாரும் இந்த இதுக்குள்ள அடிமை ஆயிட்டோம் இல்லையா? நான் சொல்றது உண்மையா இல்லையா? என்னையும் சேர்த்தான் சொல்றேன். எல்லாம் இதுக்குள்ள அடிமை ஆயிட்டோம். இது உள்ளங்கையில வச்சிருந்தீங்கன்னா உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியும். உக்ரைன் தெரியும், ரஷ்யா தெரியும், ஈரான் தெரியும், இஸ்ரேல் தெரியும், நம்ம ட்ரம்ப் தெரிவார், எல்லாம் தெரியும். உள்ளங்கையில் வைத்திருந்தால் உலகம் தெரியும். இதை கீழே வச்சீங்கன்னா தான் உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியும். உண்மையா இல்லையா? நாம இதிலேயே பயணம் பண்றோம்யா, இதிலேயே பயணம் பண்றோம். தயவு செஞ்சு அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணாதான் 2026 நீங்க சரியான ஒரு அரசை மீண்டும் தேர்ந்தெடுப்பீர்கள் இல்லையா? சிந்திங்கய்யா. எவ்வளவு நம்ம உரிமையோட இருக்கிறோம், எவ்வளவு பெரிய சிறப்புக்குரியவங்களா இருக்கிறோம். நிறைய பேசலாம். திருக்குறளை கொண்டு வந்து திரைப்படத்தில் பேசினவரியா நம்முடைய முத்தமிழ் அறிஞர். திருக்குறளை மறவாதே, திசை மாறி போகாதே, காகித ஓலம் என்ற பாட்டில் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்று கொண்டு வந்த பெருமை குறளை கொண்டு வந்து திரைப்படத்திலே புகுத்தி சாதாரண குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கூட திருக்குறளை படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டிய பெருமையும் சிறப்பும் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தந்த கொடை. அந்த கொடைக்கு நாம் நன்றி செலுத்துகிற நேரம் 2026 இல்லையா? நாமெல்லாம் பார்த்தோம்னா நம்ம அதான் நம்முடைய முதல்வர் அவர்கள் கூட 200ன்னாரு. இப்ப 200ஐயும் தாண்டி வரணும்ன்றார். அது நம்ம கையில தான் இருக்கு. 200 இல்லைங்க, 200க்கு மேலேயும் நாங்க தருவோம் என்கிற ஒரு பெருமிதம். ஏன்னா
எந்த நேரத்தில் மனிதன் நன்றி செலுத்த வேண்டுமோ அந்த நேரத்தில் சரியாக செலுத்தினால் மீண்டும் நம்மை நாமே ஆள்வதற்குரிய வாய்ப்பும் வசதியும் நமக்கு வந்து சேரும் ஐயா. ஒரு காலத்தில் கேள்வி கேட்க முடியுமா? கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பார் ஒருவனும் அவன்கண் படுமே என்கிற புறநானூற்று வரிவையை புதுப்பித்தது மட்டுமல்ல, அதை செயல்படுத்திய ஒரே ஒரு அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுதான் என்பது சரித்திரம் பேசுகிற வரலாறு. அந்த சரித்திரத்தை தொடர்வோம் தொடர்வோம் தொடர்வோம். நன்றி.